தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது. நம்ம தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயுமே 5000 போட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாய்மார்களுக்காக. அது உங்களுக்கே தெரியும் எதுக்காக அவர் இந்த டைமில் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா 4.25 வருஷம் கடந்த கால ஆட்சியில் எதுவுமே மேக்ஸிமம் அவர் சொன்ன வார்த்தை எதுவுமே காப்பாற்றலை. இப்போ 4.25 வருஷம் கழித்து இலவசங்கிற பேரில், அதாவது ஓட்டுக்கு அட்வான்ஸ் இப்போவே கொடுக்குறாரு உங்களுக்கு 5000. அதுக்கு ஒரு காரணம் வேறு சொல்கிறாங்க. ஆனால் வாங்குகிற மக்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் யோசிங்க. ஏன்னா நம்ம டே பை டே டெய்லி நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுற தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், சத்துணவில் வேலை பார்க்குற நம்ம தாய்மார்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் போனஸ் கொடுக்கல, சம்பள உயர்வுக்காக டெய்லி போராடிட்டு இருக்காங்க. இதே கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸில் டெய்லி போராடிட்டு இருக்காங்க. நானும் ஒரு 3-4 நாளாக பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்குலாம் அவங்களாம் இல்லாமல் அந்த நாடே கிடையாதுங்க. நம்ம டெய்லி போக்குவரத்து துறையில் வேலை பார்க்குற நம்ம டிரைவராக இருக்கட்டும், கண்டக்டராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வு வழங்கலாம். இவங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணலை. இப்போ இவங்களுக்கு பொதுமக்களுக்கு காசு கொடுத்தா ஓட்டு நமக்கு தான் வருங்கிறதுனால இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 5000 போடுறத. இன்னும் நிறைய அடுத்து நீ ஆண்களுக்கும் இலவசம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆண்களுக்கு அறிவிப்பாங்க. அவங்களுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்மணிகள் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் பெண்மணிகளை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா யோசிக்கிற தன்மை கிடையாது. யாராவது ஃப்ரீயாக கொடுத்தா போதும், யார் எதை கொடுத்தாலும் சரி, அது திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதிமுக இருக்கட்டும், 2 பேருக்குமே சரி. இலவசம் அப்படின்னா இதுக்கு மயங்கிறது ஒரே ஆளுங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. தூய்மை பணியாளர்கள் டெய்லி நம்ம வீட்டையும் சரி நாட்டையும் சுத்தம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சம்பள உயர்வு வழங்கலாம். சத்துணவில் வேலை பார்க்குற தாய்மார்கள் அவங்களுக்கு நீங்கள் சம்பள உயர்வு வாங்கலாம். டெய்லி கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்களே பஸ்ஸு, அவங்களுக்கு நீங்கள் சம்பள உயர்வு வழங்கலாம். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. பெண்களுக்கு இலவசம் விட்டது போய் நீ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இலவசம் சொல்லிட்டீங்க. எப்படிங்க இந்த கடன் எல்லாமே நீங்கள் கொடுக்குற இலவசம் அந்த காசு எல்லாமே யார் தலையில் விடிய போகுதுன்னு நினைக்கிறீங்க? மக்களே ஒரு நிமிஷம் சிந்திங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஏமாற்றுக்கார அரசியல்வாதிகளுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும்னு நான் தாழ்மையோட வேண்டிக்கிறேன். ஒரு சின்ன புழுவை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா அரசியல் கட்சியுமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நல்ல கட்சியாக பார்த்து ஓட்டு போடுங்க. இலவசத்தை யாரும் வேணான்னு சொல்லாதீங்க, வாங்குங்க. ஆனால் புரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. அதை எதுக்கு கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறான்னு புரிஞ்சு வாங்குங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வீடியோ பார்க்கல. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இலவசம்னு கொடுக்குற எல்லா பணமே பார்த்தீங்கன்னா யார் தலையில் வெடிமை நினைக்கிறீங்க? எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் வாங்குவாங்க. எல்லாமே வரிங்கிற பேரில் ஏற்கனவே வீட்டு வரி ஏறிச்சு, சொத்து வரி ஏறிச்சு, தண்ணி வரி ஏறிச்சு, இன்னும் கன்றாவி எல்லா டேக்ஸையும் ஏற்றிட்டாங்க. இந்த இலவசம் கொடுக்குறது எல்லாமே உங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்கணும். எப்படி வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? 5 வருஷம் அவங்க நல்லா சம்பாரிச்சிடுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, பதவி, அந்த புகழ் எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சிடுறாங்க. கடைசி அந்த கடன் இப்போ 6 மாத குழந்தைங்க முதற்கொண்டு இருக்குதுங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சர்வேல சொல்கிறாங்க பிறந்த 6 மாத குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த குழந்தைங்க மேலே வரைக்கும் கடன் இருக்குது. ஒவ்வொரு தலைக்கும் கடன் இருக்குது. நீங்கள் வாங்குகிற இலவசங்கள்லாம் தயவு செஞ்சு இலவசங்களுக்கு செவி சாய்க்காதீங்க.